வேத புத்தகத்துல நிறைய இடங்களிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். என் வாயலாய் போதிக்கிறார். அவைகளை கேட்டு நீங்கள் செவி கொடுத்து தேவனுக்கு ஏற்றபடி வாழ உங்களை ஒப்பு கொடுத்தால் பாவமான சுவாபங்கள், ரகசிய பாவங்கள், உங்க பார்வை, உங்க எண்ணம், உங்க யோசனை, உங்க செயல்முறை, பகை, கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை, பொறாமை, பண ஆசை, பொருள் ஆசை, இச்சை, உலகத்தின் மீது இருக்கிற தாகம், இவைகளெல்லாம் விட்டு நீங்கள் விலகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் உண்மையாகவே எக்கால சத்தம் கேட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டாலும் முதலாவது எழுப்பி போய்விடுவீர்கள். இல்ல அந்த எக்கால சத்தம் ஊதும் போது நாம் உயிரோடு கூடிய உலகத்தில் இருந்தாலும் நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மத்திய ஆகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோம்.